வெல்கம் டு கனகராஜ் சைக்கிளிங் வியூ. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம்னா தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலில் இருக்கோம். கடையாளூட்டிலேருந்து ஆரம்பித்து 25 கிலோமீட்டர் சைக்கிள் மிதித்து இங்கே தென்காசிக்கு வந்துட்டோம். 1 மணி நேரம் 37 நிமிஷம் சைக்கிள் மிதிச்சிருக்கோம். எப்படி வந்தோன்னு பார்ப்போமா? 1/2 கிலோமீட்டர் மிதித்து கடையாளூட்டியை விட்டு வெளியில் வந்துட்டோம். 5.9 கிலோமீட்டரு, மொத்தம் 23 நிமிஷம் மிதித்து சொரண்டை ஊருக்குள்ளே போயிட்டுருக்கோம். சொரண்டை ஊருக்குள்ளே போய் அவுட்ரு வெளியில் வரோன்ட்டு இன்றைக்கி ஊருக்குள்ளே வண்டி விட்டாச்சு. சொரண்டையில் ஒரு கடைக்கு போயிட்டு வரோன்ட்டு போனேன். சுற்றி வர இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. 8 கிலோமீட்டரு 32 நிமிஷம் மிதித்து சொரண்டை விட்டு வெளியில் வந்துட்டோம். 11.3 கிலோமீட்ரு 43 நிமிஷம் மிதித்து சாம்பார் வடகரை வந்திருக்கோம். சுரண்டையிலேருந்து சாம்பார் வடகரை வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு போர்டு. பதினாலு கிலோமீட்ரு 51 நிமிஷம் மிதித்து வந்துட்டோம். சைடில் எல்லாமே நெல் தான், நல்லா பச்சை பசேல்னு அந்த பக்கமும் இந்த பக்கமும் அப்படியே பார்த்துக்கிட்டே சைக்கிள் மிதிச்சிட்டு நல்லா இருக்கு. 14.8 கிலோமீட்ரு 54 நிமிஷம் மிதித்து கம்பளி ஊருக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு 16.5 கிலோமீட்ரு 1 மணி நேரம் மிதித்து காய்கறி வந்துட்டோம். 19.8 கிலோமீட்ரு 1 மணி நேரம் 12 நிமிஷம் மிதித்து ஆய்க்குடி டு தென்காசி ரோட்டில் போயிட்டுருக்கோம். இதில் பஸ் எதுவும் வராது, அதனால் நம்ம சைக்கிள் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கு. 22.6 கிலோமீட்ரு 1 மணி நேரம் 22 நிமிஷம் மிதித்து தென்காசிக்குள்ள வந்துட்டோம். தென்காசி சுவாமி சன்னதி தெரு. இருபத்தஞ்சு கிலோமீட்ரு 1.5 மணி நேரங்கிட்ட சைக்கிள் மிதித்து தென்காசி கோயிலுக்கு வந்துட்டோம். தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில். நான் வர 1:30 ஆயிடுச்சு, அதனால் நட சாதிட்டாங்க. இன்னொரு நாள் உள்ளே போய் தரிசனம் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வெளியில் என்ன தரிசனத்தை முடிச்சுட்டு கிளம்பிடும். இதுதான் நம்ம கோயிலை சுற்றி பக்கத்துலேயே இருக்கிற தென்காசியில் உள்ள கடைகள். நிறையா இருக்கும் இங்கே கடைகள். இந்த கடையில் டீ வடை சாப்பிட்டு கிளம்பிட்டோம். ஜாவா ரைடு ஸ்டார்ட் பண்ணி சைக்கிளில் கிளம்பிட்டோம். கோபுரம் பேக்ரவுண்ட்லேயே அதே ரோட்டில் ரிட்டன் சைக்கிளில் போகிறோம். ஒன்று 3 கிலோமீட்ரு 7 நிமிஷம் மிதித்து தென்காசி ரயில்வே கேட் கிராசிங். கோயிலேருந்து நம்ம ஆய்க்குடி போகிற ரோட்டு அதான் வந்த வழி, அதிலே ரிட்டன் ஆகிறோம். ஒரு கிலோமீட்டர் 14 நிமிஷம் மிதித்து ஆய்க்குடி ரோட்டில் இறங்குறோம். எல்லாம் போதா மிதிக்க போயிட்டு
5.8 கிலோமீட்டர் 24 நிமிஷம் மிதிச்சு ஆய்க்குடி அமர் சேவா சங்கம் தாண்டி போகிறோம். மாற்றுத்திறனாளிகளுக்கு இங்கே ஓரளவு எல்லாமே நல்லா பார்க்காங்க. 7 கிலோமீட்டர் 28 நிமிஷம் மிதித்து ஆய்க்குடி வந்துட்டோம். ஆய்க்குடி இறக்கம். எட்டு 8.4 கிலோமீட்ரு 32 நிமிஷம் மிதித்து கம்பளி வந்திருக்கோம். கம்பளியில் இந்த ரோட்டு வழியாக போனால் கம்பளி மலைக்கோயில் போகலாம். நம்ம மலைக்கோயிலுக்கு தனியாக சைக்கிளில் போய் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பார்த்துக்கலாம். கம்பளி வந்தாச்சு. 10.7 கிலோமீட்ரு 41 நிமிஷம். ஆட்டம் எல்லாத்தையும் கவனித்து தான் வீடியோ எடுக்கணும். 12.3 கிலோமீட்ரு 46 நிமிஷம் சைக்கிள் மிதித்து நம்ம சாம்பார் வடகரை வந்துட்டோம். சாம்பார் வடகரை பஸ் ஸ்டாண்டை நோக்கி வந்துட்டோம். தமிழினி என் பொண்ணு படிக்கிற ஸ்கூல் சாம்பார் வடகரை. பதினஞ்சு 15.6 கிலோமீட்ரு 1 மணி நேரம் மிதித்து வந்தோம். அந்த இடத்துல மோட்டர் ஓடிட்டு லேசாக ஃபேஸ் ஆஃப் பண்ணிட்டோம். .1 கிலோமீட்ரு 1 மணி நேரம் 10 நிமிஷம் மிதித்து சுப்பையாபுரம் வந்துட்டோம். .1 கிலோமீட்ரு 1 மணி நேரம் 13 நிமிஷம் மிதித்து திரிகுடபதி வந்துட்டோம்.